ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் கிளாஸ் 3 தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து நம்ம ஃப்ரேமில் வந்து கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதேமாரி ஸ்டாண்டுலேயும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து அதை தனியாக பிரித்து நாட்டு உள்ளது ஓரமாக வச்சுருங்க. நெட்டு இல்லாததை வந்து கீழே வச்சுட்டு அது மேலே வந்து அந்த காடா துணி போட்டுக்கோங்க. நான் வந்து பிளாக் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஒயிட் இருக்குனாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நடுவில் போடாமல் முதல்ல ஓரங்களில் போடுங்க. ஓரமாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் அடுத்தடுத்து போடுறதுக்கு துணி இருக்கும். சரிங்களா? பாருங்கள், நான் ஓரமாக தான் போட்டிருக்கேன். அப்புறம் மேலே இருக்க அந்த நெட்டை லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அது மேலே வச்சு அழுத்துங்க. அழுத்துனீங்க அப்படின்னா நமக்கு வந்து அது ஓரளவுக்கு பிடிச்சிக்கும். பிடிச்சிக்கிட்டதுக்கப்புறம் பொறுமையாக மேலே எடுங்க. மேலே எடுத்து கண்டிப்பாக லூஸாக இருக்கும். ஏன்னா நம்ம இன்னும் டைட் பண்ணலை இல்லைங்களா? அதனால் லூஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், அந்த நெட்டை எடுத்து பொறுமையாக ஃபுல்லாக டைட் பண்ணிவிடுங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைட் பண்ணிவிடுங்க. டைட் பண்ணிவிட்டு பொறுமையாக எல்லா சைடும் நீங்கள் இழுத்து விடணும். அந்த ரவுண்டு இருக்குது இல்லைங்களா? இந்த ரவுண்டு பக்கம் எல்லா பக்கமுமே நீட்டாக சமமாக இழுத்துக்கிட்டே வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக, நிறைய வேகமாக பிடிச்சி இழுக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துக்கிட்டே வாங்க. அந்த மாதிரி இழுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, மேலே இருக்க ரிங்கு வந்து கொஞ்சம் மேலே எடுத்துக்கிட்டு வரும். கழண்டுட்டு வர மாதிரி வரும். அதை என்ன பண்ணணும்னா, துணியை இழுத்துக்கிட்டே கட்டை விரலால் அதை அழுத்தணும். உங்களுக்கு வீடியோவில் பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்னுட்டு. இந்த மாதிரி அழுத்தி விட்டீங்க அப்படின்னா தான் அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்க, ஆனால் பார்க்க வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம கையை வச்சு அழுத்தி பார்க்கும்போது அது உள்ளார போச்சுன்னா கண்டிப்பாக அது பர்ஃபெக்டாக இருக்காது. நீங்கள் திரும்பவுமே அந்த நெட்டை வந்து டைட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பண்ணோம், ஃபுல்லாமே சுற்றி சுற்றி இழுத்தோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி ஃபுல்லாமே சுற்றி சுற்றி இழுங்க. இழுக்கும்போது திரும்பவும் சொல்கிறேன், கண்டிப்பாக அந்த ரிங்கு வந்து நம்ம துணியை இழுக்கிறோம் இல்லைங்களா? அதனால் அது மேலே வரும். அது மேலே தானே நம்ம வச்சுருக்கோம். அதனால் கண்டிப்பாக அது மேலே வரும். வரும்போது உங்களோட கட்டை விரலால் நீங்கள் அதை நல்லா கீழே அழுத்தி விட்டீங்க அப்படின்னா அது கரெக்டாக போய் உக்காந்துக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் திரும்பவும் அழுத்தி பார்க்குறேன். அது வந்து உள்ளே போகாது. எப்படி பர்ஃபெக்டாக இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா ட்ரம்ஸு சவுண்டு கேட்கும் பாருங்கள். பார்த்தீங்களா? இந்த மாதிரி ட்ரம் சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். சரி வாங்க, இப்போ எப்படி நம்ம வந்து அந்த ஸ்டாண்டில் வந்து இந்த ஃப்ரேமை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் இருக்க நெட்டும் அதில் இருக்க நெட்டும் ஒரே மாதிரி இருந்து ஒரே மாதிரி வச்சு நம்ம அப்படியே அழுத்தணுன்னா அது ஃபிக்ஸ் ஆகிக்கும். இப்போ நான் வீடியோவில் காட்டின மாதிரி நீங்கள் எனக்கு செஞ்சு நீங்கள் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட குரூப்பில் கேட்கலாம். அதே மாதிரி நான் என்னென்ன கிளாஸ் போடுறேனோ அது எல்லாமே நீங்கள் வந்து எனக்கு குரூப்பில் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா?